ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூமியனோட ஒரு மினி சீரீஸ் தான்டா. டைட்டில் கோல்டு சியோ. அண்ட் இது வந்து ஒரு ரெக்வஸ்டான எஃப்எஃப்டா. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சிஸ்டரோட பிரதருக்கு பர்த்டே. ஸோ அந்த சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க ஹியூமனுக்கு ஒரு மினி எஃப்எஃப் போடுங்கன்னு சொன்னாங்க. பட் என்னால் எஃப்எஃபாக கொண்டு போக முடியல. ஸோ மினி சீரீஸாக போடுறேன். அண்ட் நிறையா பேர் வந்து சுகாவை டாப்பாக கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. பிகாஸ் இந்த சிஸ்டர் வந்து சிமினை டாப்பாக போட சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமாகவே நான் சுகாவை டாப்பாக வச்சு ஒரு 1 ஷாட் போடுறேன்டா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களா. சரி வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் இன்ட்ரோலாம் வேணாம். நம்மளோட மெயின் லீட் பார்த்தா நம்ம ஜிமின் சுகா தான். ஸோ அதுவே போதும். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. இப்போது நம்ம சுகா தான் அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு வேகமாக வெளியில் வந்துட்டுருக்காரு. வேலையை நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபியும் ஜங்குக்கும் தான். ஸோ 2 பேருமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க சுகா அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு 2 பேர்த்தையும் ஹக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஹக் பண்ணிட்டு, மச்சான் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல். ஆமாம், ரொம்பவே மிஸ் பண்ணோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது வீட்டுக்கு போனால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகாவும் அப்படியே கன்ஃபியூசிங்கா, என்னடா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டில் தான் சுகா அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாங்க. வீடே பார்த்தா அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டேய் ஜங்குக்கா. என்னடா பூனைக்குட்டி? டேய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை பூனைக்குட்டின்னு கூப்பிடாதுன்னு. அப்புறம் பார்க்க பூனைக்குட்டி மாதிரி இருந்தால் பூனைக்குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி சொல்லு, சின்ன விஷயம் என்ன நடக்குதுங்க? என்ன வீடே ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன ஏதோ ஃபங்க்ஷனா என்ன? ஃபங்க்ஷன் தான். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். என்னடா எனக்கு தெரியாமல் என்னோடய வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த வழியாக நம்ம சுகாவோட அம்மா போகிறாங்க. ஸோ அப்படியே சுகாவை பார்த்துட்டு, ஏய் சுகா எப்படா வந்தேன்? இப்போ தான்ம்மா வந்தேன். அம்மா என்ன நடக்குதுங்க? என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்படியே சுகாவை பார்த்துட்டு, அது வந்து சுகா உன்னை கேட்காம அப்பாவும் அம்மாவும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். அது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சுகாவோட அப்பா வராரு. ஸோ சுகா அவங்கள பார்த்தோன்னே போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவரும் நல்லா இருக்கேன். உன்னோட ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சுகாவும் ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. ஆக்சுவலி சுகா இப்போ தான் அவரோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு சியோலுக்கே வந்திருக்காரு. அவர் இவ்வளோ நாளாக ஃபாரினில் தான் இருந்திருப்பார் அவர் ஸ்டடீஸ்க்காக. ஸோ இப்போ தான் ஸ்டடீஸை முடிச்சுட்டு சியோலுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் அப்படியே எல்லோரையும் மீட் பண்ணுறாரு. இப்போ அவர் அப்பாவும் சுகாவோட ஹெட்டை டேப் பண்ணிவிட்டு, எல்லாமே ஓகே தானே? எல்லாமே ஓகே தான்ப்பா. இனி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது தான். ஓகே சுகா. அப்புறம் நீ போய் ரெடியாகு. அப்பா என்னப்பா இங்கே என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன டெக்கரேஷன்? ஏதாவது பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவர் அப்படியே சுகாவோட அம்மாவை பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தலையாட்டேன். ஸோ அப்படியே சுகாவை பார்த்துட்டு, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா சுகா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சுகா ஒன்றும் புரியாமல், பா நான் தான் சொன்னேன்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகாவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறாங்க. இப்படி அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. ஒரு சிமெண்ட்ரி முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அவருக்கு முன்னாடி அந்த சிமெண்ட்ரியில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த சிமெண்ட்ரியை பார்க்குறாங்க. ஸோ அதில் அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. இப்போ அந்த பர்சன் அந்த ஃபோட்டோ அப்படியே டச் பண்ணி அது ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. ஆனால் இப்போ நீ என் கூட இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் என் லைஃப்பில் வந்த? நான் எதுக்காக உன்னை பார்த்தேன்? நீ என் லைஃப்லாம் கூட வரமாட்டேன்னா அப்புறம் எதுக்காகடி என் லைஃப்பில் வந்த? ஏன் என் கண்ணு முன்னாடி வந்த? நான் ஏன் உன்னை பார்க்கணும்?
இப்போ ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணணும், எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே நம்ம ஜிம்மன் தான் அப்படியே கார்லேருந்து இறங்கி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறாரு. ஸோ ஜிம்மன் உள்ளே வந்ததுமே எல்லாருமே அப்படியே எழுந்து நிற்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் எல்லாமே. பட் ஜிம்மன் எதையுமே கேர் பண்ணல. அவர் பாட்டுக்கு அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி அவரோட பாடி கார்ட்ஸ் அண்டு பிஏ அப்படியே வேகமாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் வேகமாக அவரோட கேபினோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா டே உக்காந்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மன் அப்படியே டேயை பார்த்துக்கிட்டே அவரோட சீட்டில் போய் உட்காடுறாங்க. இப்போ டே அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்ன ரெடி பண்ணணும்? டேய், என்ன விளையாடுறியா? உனக்கு நாளைக்கு மேரேஜ் ஞாபகம் இருக்குல்ல? டேய், நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு. ஜிமினா, என்ன விளையாடுறியா ஜிமினா? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்ருக்க, சொன்னாலும் கேட்க மாட்ற. என்னடா நினச்சிட்ருக்க நீ? டேய், இங்கே பாரு, இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? எனக்கு இப்போ மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நான் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன். நீயும் போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மன் பாட்டுக்கு ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. டே தான் இவனுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவரோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ டே எப்படியே எடுத்து அட்டன் பண்ணேன். ஆப்போசிட்டில் நம்ம ஜிம்மனோட அம்மா தான் பேசுகிறாங்க. டே அம்மா, சொல்லுங்கம்மா. ஜிம்மன் இங்கே தாம்மா இருக்கான். அவன்கிட்ட பேசுனியா நீ? அம்மா, உங்களுக்கே தெரியும் அவனை என்ன பேசினாலும் கேட்க போகிறதில்ல. விடுங்கம்மா, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். நாளைக்கு அவன் ஸ்டேஜுக்கு வந்துடுவான். நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. இல்லாட்டி எனக்கு பயமாக இருக்குது. லாஸ்ட் மினிட்டில் மா, நான் அவன் கூடவே இருந்து அவனை கூட்டிகிட்டு வர்றது என்னோடய பொறுப்பு. ஐ ப்ராமிஸ். நாளைக்கு அவன் அங்கே இருப்பான், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கட்டி அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, இவனை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே மீட்டிங் நடக்கிற அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் ஜிம்மன் பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. டே தான், டே 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 நிறுத்துடா, எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் காட்டுறாரு. பார்த்தா எல்லா ஃபைல்ஸ்லேயும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. டே இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பிஏவை ஏண்டாங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவருடைய பாவமாக சாரி சார் அப்படின்றாங்க. ஸோ பட் தான், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் தானடா, அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க? டேய், என்ன விளையாடுறியா? இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் தெரியும் தானே? என்னமோ அசால்ட்டாக சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சொல்கிற. இதெல்லாம் சரி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? இன்னும் 1/2 மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் எப்போ இதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பட்டே சரி 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 கத்தாத, காம் டவுன் ஆகு, நானே இதெல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இப்போ இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் மீட்டிங்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே அந்த ப்ராஜெக்டை முன்னாடி நின்றுட்டு அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை. அவ்வளோ கோல்ட்னஸ் தெரியுது, அவ்வளோ ரூடாக இருக்கார். ஸோ ஜிம்மனுக்கு ஆப்போசிட்டாக தான் டே உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மனே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனோட ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் பார்க்குறாரு. அவர் மைண்ட்குள்ளேயே இவனை நான் இப்படி பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கோல்டான பர்சனை இப்படி அவன் மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல. இது என்னோடய ஜிம்மன் தானான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மைண்டில் யோசிச்சுக்கிட்டே ஜிம்மனே பார்த்துட்ருக்காங்க. இப்படியே ப்ராஜெக்ட்ஸும் முடிஞ்சிடுது. ஸோ அந்த மீட்டிங்கும் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வராங்க. இப்போ டே தான் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டே வா என் கூட. எங்கே வான்னு சொன்னேன், மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நீ ஒன்றுத்தையும் இங்கே கிழிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, டே ஒர்க் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிம்மனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜிம்மனும், டே எங்கடா கூட்டிகிட்டு போகிற? ஜிம்மன், நான் உன்கிட்ட பேசணும், இப்போ நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிம்மனை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கிற காருக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மனுடைய காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு கார் லாக் பண்ணி விட்டுறாரு, ஜிம்மன் இறங்காத மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு அவருக்கு டோர் ஓப்பன் பண்ணி டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் அப்படியே டேர்ன் பண்ணி
வெளியில் அதை வியூவை பார்த்துட்டே வராரு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஜிமின் பார்க்குறாரு எந்த பிளேஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஜிமின், இங்கே எதுக்கு போகிற? சும்மா தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இருக்கிற ஒரு பீச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை, இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ சன்செட் மறையிற டைமு. ஸோ அப்படியே அந்த பீச் ஓரத்தில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இறங்குடா. இங்கே எது கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டேன், இறங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஜிமினும் அப்படியே இறங்குறாரு. ஸோ அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்க ஜிமின் அந்த ஹேண்ட்ஸை பார்க்குறாரு. என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிக்கிட்டே அப்படியே அதை கொஞ்சம் தூரம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பாரு ஜிமின், எனக்கு புரியுது, ஆனால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற? நீ என்ன தான் கோல்டாக இருக்க மாதிரி நடித்தாலும் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் முன்னாடி இப்படி நீ அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. இப்படி தான், இங்கே பாருடா, நான் உன்னை எல்லாத்தையும் மறக்க சொல்லலை, இல்லை உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ்க்காகவாது நீ இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லு. உனக்கு தெரியுதுல்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அம்மா உன்னை நினச்சி தினமும் ஃபீல் பண்ணுறாங்கடா, தினமும் அழறாங்க. இது உனக்கு தெரியலையா ஜிமின்? நீ இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறது கூட கிடையாது. இப்போல்லாம் நீ அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்குறது கிடையாது. எனி டைம் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்க. அவங்கள பற்றி நீ கேர் பண்ணவே மாட்டியடா. ஆனால் அவங்க உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, இதை பற்றி தான் கேட்குறாங்க. அவங்களுக்காக கூட நீ யோசிக்க மாட்டியா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி அந்த கடலோட அலையை பார்த்துட்ருக்காரு. இப்போ தான், ஜிமின் பேசுடா. என்ன பேசணும்? என்ன பேச சொல்கிற? எல்லாமே தெரிஞ்சும் நீயே ஏன்டா அப்படி இருக்க? அவங்க தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜிமின், எனக்கு புரியுது, ஆனால் லைஃப் லாங் நீ இப்படியே இருக்க முடியாதுடா. உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும், புரியுதா? அவங்க நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த மேரேஜ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்டா. உனக்கு இது ஒரு நியூ லைஃப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும் நீ ஏன் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு தான் எனக்கு புரியல. உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக நீ ஓகே சொல்லலாம்ல. கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்ஸ்டா. இது உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸாக இருக்கும் உன் லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு. நீ இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடாது ஜிமின். நீ கோல்டானவனா ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதெல்லாம் அது ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மாதிரி தான். உன்னை பற்றி நீ என் பழைய ஜிமினை நான் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஜிமினை நான் பார்க்கணும். அதுக்கு நீ சேஞ்ச் ஆகணும். ஸோ ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்காக இல்லைனாலும் அம்மாக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. எப்படி தான், இங்கே பாரு, நாளைக்கு உனக்கும் அந்த பர்சனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, இங்கே பாருட்டி, என்னால் இன்னொருத்தரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாதுடா. இது ஜஸ்ட் ஒரு மேரேஜாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. எப்படிடா என்னால் இப்படி அவனை ஹர்ட் பண்ண முடியும்? நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவன் உனக்கு கிடைச்ச ஒரு நியூ லைஃபாக பாரு, இல்லை நீ ஒரு ஃப்ரெண்டாக பாருடா. அவன்கிட்ட பேசு, உன்னோட சிச்சுவேஷனை சொல்லி புரிய வை. கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான்டா. இல்லட்டி எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, என்னால் இந்த மேரேஜை பண்ணிக்க முடியாது, இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லட்டி அப்படின்னு சொல்ல. பட் தான், ஜிமின் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாரு,
நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாளைக்கு இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். புரியுதா? இந்த மேரேஜில் நிறைய விஷயம் இருக்குடா. உன்னோட ப்ராஜெக்டு, அப்புறம் உனக்கு தெரியும்ல, இப்போ நீ ஸ்டார்ட் பண்ண போகிற நியூ ப்ராஜெக்ட்டுக்கு பார்ட்னரே அவங்க தான். அவங்களோட ரெக்வஸ்ட்டால் தான் இந்த மேரேஜே நடக்குது. ஸோ இப்போதைக்கு உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை, இந்த ப்ராஜெக்டே நீ வேணான்னு சொன்னீன்னா அது நம்ம கம்பெனிக்கு தான் லாஸு. எவ்வளோ டேர்ன் ஓவர் லாஸ் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் நம்மளால் சரி பண்ணக்கூட முடியாது. ஸோ ப்ளீஸ், முட்டாள்தனமாக எதையும் யோசிக்காமல் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு சர்ச்சில், அந்த சர்ச் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர்லாம் இல்லை, ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போது உள்ள நம்ம ஷுக்கா தான் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்குறாரு. இப்போ முன்னாடி நாள் அப்படியே ஷுக்கா வீட்டில் ஷுகா அப்பா அப்படியே ஷுகாவை பார்த்துட்ருக்காரு. பா என்னப்பா, என்ன பேசணும்? எதுக்காக இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்ப்பா? அது வந்து ஷுகா, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேன். என்னப்பா, என்ன விஷயம்? அது என்னன்னா, நாளைக்கு உனக்கு மேரேஜ். என்ன? ஆமாம், நாளைக்கு மார்னிங் உனக்கு மேரேஜ் நடக்க போகுது. பா என்ன விளாடுறீங்களா? நான் இப்போ தான் வந்திருக்கேன். என்ன வந்த உடனே மேரேஜ், அதுவும் நாளைக்கே? என்னப்பா இதெல்லாம்? ஷுகா ப்ளீஸ், இது ஒரு டீலிங்க்கான மேரேஜ், நம்ம பிஸ்னஸ்க்காக தான். ஆனால் அப்பா, பிஸ்னஸ்க்காக மேரேஜ் இல்லை ஷுகா. இந்த மேரேஜ் நான் பிஸ்னஸ்க்காக மட்டும் பண்ணல. கண்டிப்பாக உனக்கு அந்த பையன் கரெக்டாக இருப்பான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நானே இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். இது ஒரு நல்ல சான்ஸ்டா. உன் லைஃப் ஒரு கரெக்டான பர்சன்கிட்ட தான் நான் உன்னை சேர்க்க போகிறேன். அப்பா என்னப்பா விளையாடுறீங்களா? இப்போ தானே இங்கே வந்திருக்கேன். வந்த உடனே நாளைக்கு மேரேஜ்னு சொல்கிறீங்க. எனக்கு அந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது, யார் என்ன எதுவுமே தெரியாது. எப்படிப்பா மேரேஜ்? உனக்கு அதுதானே பிரச்சனை. இந்த ஃபைலில் அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் அவன் வேறு யாரும் இல்லை. அவனோட நேம் பார்க் ஜிமின், பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷுகா, அப்பா ஆனால் இங்கே பாரு ஷுகா, ப்ளீஸ், நான் உனக்கு பண்ணுறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஷுகா ஒன்றுமே புரியாமல் அப்படியே அந்த ஃபைலை பார்த்துட்ருக்கேன். இப்போ அங்கே இருந்ததுக்கு நம்ம ஹோபியும் ஜங்குக்கும் வராங்க. ஸோ இப்போ ஹோபி தான், என்னடா யோசிக்கிற? டேய் என்னடா இது, திடீர்னு வந்து மேரேஜுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. எப்படிடா அப்படி சடனாக ஒருத்தரை போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அவரை பற்றி எதுவுமே தெரியாதுடா எனக்கு. இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அவரோட மொபைல் எடுத்து அப்படியே ஜிமினோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இங்கே பாரு, இதுதான் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன். அப்புறம் இவரை பற்றி சொல்லணுன்னா பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப கோல்டான பர்சன். அப்புறம் ரொம்பவே லோன்லியான பர்சன். என்ன சொல்கிற? ஆமாம், இவன் எப்பவுமே தனியாக தான் இருப்பான், யார்கிட்டையும் பேச மாட்டான். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப கோல்டு, ஆனால் ரொம்ப சாஃப்டான பர்சன். இவனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான். ஆனால் சங்குவுக்கு ஷுகா, சிவனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சிமினை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஷுகா அது எல்லாமே அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமில் தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் சிமின் ஸ்டேஜுக்கு வராரு. ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஃபாதர் முன்னாடி நிற்கிறாங்க. அவர் ஃபேஸில் இப்போ வரைக்கும் அதே கோல்ட்னஸ் தான், கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் ஷுகா அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறாங்க. வந்து நின்னதுமே அப்படியே திரும்பி சிமினை தான் பார்க்குறாங்க. சிமினோட ஃபேஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்கார்.
இப்போது அந்த ஃபாதரும் அப்படியே 2 பேத்தையும் பார்க்குறாங்க. 2 பேருமே அப்படியே அந்த ஃபாதரை பார்க்க, சரி இப்போ அந்த மேரேஜ்க்கான செரிமனி ஸ்டார்ட் ஆகுது. ஃபாதர் அப்படியே ஜிமின் கிட்ட ஷுகாவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு செகண்ட் சைலண்ட்டாகவே இருக்காங்க. தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமின் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஷுகா கிட்டே கேட்குறாங்க. ஷுகா அப்படி ஜிமினையே பார்த்துக்கிட்டே சம்மதம் சொல்கிறாங்க. ஸோ ஷுகாவோட ஐஸ் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் ஆகுது. இப்போது 2 கையிலையும் ரிங்கை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ வரைக்கும் ஷுகாவோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு ஷுகாவோட ஹேண்டை பிடிச்சவே ரிங்கை போட்டு விட்டுறாரு. ஆனால் ஷுகா ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே தான் இருக்கார். ஸோ பார்த்துட்டே தான் அந்த ரிங்கை போடுறாங்க. இப்போ ஃபாதர் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட அடுத்த செகண்ட் ஷுகாவுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவரோட ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக ஆகுது. பட் ஜிமின் எதையுமே யோசிக்கல, எதையும் கண்டுக்கவும் இல்லை. அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் அப்படியே ஜிமினை கூப்பிட்றாங்க. பட் ஜிமின் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே அங்கேருந்து நடந்து வெளியில் போகிறாங்க. ஷுகா அப்படியே நின்றுட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து போகிற ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.